சீதாராமன் சீரியல் நம்பர் 28 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா கிட்ட செல்வி பேசாமல் ராமாயாவுக்கு கால் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல, வேணாம் செல்வி அக்கா, நம்ம இங்கே நடக்கிற விஷயத்தையெல்லாம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ட்ரீட்மெண்ட் கெட்டு போயிடும். இப்போ தான் அவங்கக்கிட்ட நான் பேசினேன், ட்ரீட்மெண்ட் அங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நம்மனால ட்ரீட்மெண்ட் கெட்டு போகக்கூடாது, சேது அங்கிள் நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு சீதா சொல்ல, சரிம்மா அப்போ உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு செல்வி சொல்லவும், வேணாம் செல்வி அக்கா, எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணால் அவர் உடனே பாஸ்க்கு தான் கால் பண்ணி சொல்லுவார். அப்பவும் ட்ரீட்மெண்ட் கெட்டு தான் போகும். அவங்க வர்ற வரைக்கும் இதெல்லாம் எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு சீதா சொல்லவும், சரின்னு செல்வி அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கே ரூமுக்கு வெளியிலேயே மகா அர்ச்சனா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. செல்வி அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. செல்வியோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கவும் அவங்கள கூப்பிட்டு, ஏய் என்னடி இவ்வளோ நேரம் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு சொல்லு, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மகா அர்ச்சனா 2 பேரும் மிரட்டவும், செல்வி சீதா அம்மாவோட அப்பாவை இங்கே வர சொன்னம்மா, ஆனால் அவங்க வர சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவர் இங்கே வந்தாலும் சேது ஐயாவோட ட்ரீட்மெண்ட் கெட்டு போயிடும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுதாம்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே மகா அர்ச்சனா 2 பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு இதுதான் வேணும், இங்கே நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. செல்வி இன்னைக்கு நீ சமைக்கக்கூடாது, அந்த தையல்காரி தான் சமைக்கணும். இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி. போய் அவளை வர சொல்லு, அவளை சமைக்க சொல்லு அப்படின்னு மகா சொல்லவும், அம்மா எப்படிம்மா சீதாம்மா சமைக்க சொல்கிறதுங்கிறாங்க செல்வி. இங்கே பாரு செல்வி, உனக்கு இங்கே வேலை வேணுமா வேண்டாமா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, அவள் படிப்பு செலவுக்காக என்கிட்ட கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கல்ல. இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்கலன்னா அந்த பணத்துலேருந்து ஒத்த பைசா உனக்கு கிடைக்காது. போய் அவளை சமைக்க சொல்லுங்கிறாங்க மகா. சரின்னு செல்வியும் சீதாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் செல்வி நேராக சீதா கிட்டே போகிறாங்க. சீதா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சீதாம்மா எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு செல்வி கேட்கவும், என்ன செல்வி அக்கா என்னன்னு சொல்லுங்கங்கிறாங்க. அம்மா எனக்காக நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் சமைக்கணும் அப்படின்னு கேட்கவும், ஏன் செல்வி அக்கா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் சமைக்கணும் அப்படின்னு செல்வி கேட்க, ஏன் உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க, அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் படிப்பு செலவுக்காக நான் மகாலட்சுமி அம்மா கிட்ட என்னோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பிடிச்சி வச்சுக்க சொன்னேன். ஆனால் இப்போது நீங்கள் மட்டும் சமைக்கலைன்னா எனக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. எனக்கு வேறு வழி தெரியலம்மா, எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சமைங்கம்மா அப்படின்னு செல்வி கேட்கவும், செல்வி அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் சமைக்கிறேன். ஒருவேளை மகாலட்சுமி உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கலனாலும் நான் பாஸ்கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டேயோ கேட்டு கூட அந்த பணத்தை உங்களுக்காக நான் வாங்கி தர முடியும். அதனால் அதை நினச்சி நீங்களாம் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். சரி இப்போ என்ன சமைக்கணும் அவ்வளோதானே, நான் சமைக்கிறேன் வாங்க அப்படின்னு சீதா செல்வியை கூட்டிகிட்டு போய் சமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் செல்வியை டேஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க. செல்வியும் டேஸ்ட் பார்த்துட்டு, சூப்பராக இருக்குமா, இன்றைக்கி சமையலே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு செல்வி சொல்லவும், சும்மா சொல்லாதீங்க செல்வி அக்காங்கிறாங்க சீதா. இல்லைம்மா தூத்துக்குடி சமையல்னா என்ன சும்மா வாங்குறாங்க செல்வி, அதுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட வந்துடுறாங்க. துரையும் சாப்பிட வராங்க. அண்ணன் நீ இப்போ சாப்பிட வேணாம், நீ அப்புறமா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க துரை. பசிச்சாலும் பரவாயில்ல, இப்போ எல்லோரும் உட்காந்துட்டோம்ல, நீ அப்புறமா பொறுமையாக சாப்பிடுங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் துரையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. செல்வி அவளை பரிமாற சொல்லுங்கிறாங்க மகா. நான்லாம் பரிமாற முடியாது, நான் எதுக்கு இவங்களுக்கு பரிமாறணும், செல்வி அக்கா நீங்களே பரிமாறுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு செல்வி அவள் தான் பரிமாறணும் அப்படிங்கிறாங்க மகா. நான்லாம் பண்ண முடியாது, இவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சீதா சொல்லவும், என்ன நீ கூட பேசிகிட்ருக்க, நீ இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரிங்கிறாங்க அர்ச்சனா. சத்யா பிரியா அஞ்சலி 3 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, சமையல் இன்றைக்கி சூப்பராக இருக்குது, பேசாமல் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவங்களே இங்கே வேலைக்கு வச்சிடலாம், சமையலுக்கு செல்விக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா, இங்கே பாரு செல்வி, உன் தங்கச்சிக்கான பணம் என்கிட்ட தான் இருக்குது, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லவும் சீதா வேறு வழியே இல்லாமல் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி வெஜ்ஜு செஞ்சுருக்கேன், நான்வெஜ் செய்யலையா, வகை வகையாக நான்வெஜ் செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மகா அர்ச்சனா சுபாஷ் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் துரை வந்து சாப்பிட உட்காடுறாங்க. சீதா அவருக்கும் பரிமாறுறாங்க. என்ன சீதா ஆச்சு, உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் நீ ராம விட்டு பிரிஞ்சதே இல்லைல்ல, அந்த கவலையா, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான், எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா, நல்ல வேலை என் பொண்ணை நான் இந்த வீட்டில் கட்டி கொடுக்கல, இந்த குடும்பத்துல எல்லாம் வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமாங்கிறாங்க துரை.
அங்கிள் அதெல்லாம் எதுவுமே இல்லை அங்கிள், நீங்கள் சாப்பிடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா அங்கிள் அப்படின்னு சீதா சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு துரையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா ஆஃபீஸ்க்கு பெரிய கேரியர் ஒன்று தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. செக்யூரிட்டி நில்லுங்கம்மா அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன செக்யூரிட்டி, என்னை யாருன்னு தெரியாதா அப்படின்னு சீதா கேட்கவும் எனக்கு நல்லா தெரியுமா, நீங்கள் சீதாம்மா தானே, ராம் சார் ஒய்ஃப் தானே, ஆனால் மகாலட்சுமி மேடம் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க செக்யூரிட்டி. சீதா அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மகாவும் கால் அட்டன் பண்ணி என்ன செக்யூரிட்டி அப்படின்னு கேட்க, இங்கே சீதாம்மா வந்திருக்காங்கம்மா, கேரியரோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மகா பயங்கரமாக ஹாப்பியாகி அவளை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு, சேர் எதுவும் கொடுத்துருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைம்மா கொடுக்கல, இதோம்மா இப்போ கொடுத்துட்றேங்கிறாங்க செக்யூரிட்டி. அதெல்லாம் வேணாம், கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நான் சொல்ல வரைக்கும் அவளை உள்ளேயே விடாத அப்படின்னு மகா சொல்லவும் சரிம்மான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சீதா, ஓ வேணும்னே பண்ணுறியா மகாலட்சுமி, இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீதாவும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. சேர் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சீதா கேட்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க செக்யூரிட்டி. மகா அவளை உள்ளே கூப்பிடலாமே அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் சொல்ல, ஏன் என்னாச்சு, பரிதாபம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி வயிற்ற கில்லுதுங்கிறாங்க சுபாஷ். சரி இருங்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா திரும்பவும் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி சீதா உள்ளே அனுப்புங்கிறாங்க. அம்மா உங்களை உள்ளே வர சொன்னாங்க அப்படின்னு செக்யூரிட்டி சீதா கிட்ட சொல்ல, இல்லை இன்னும் நல்ல நேரம் வரல, நான் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேங்கிறாங்க சீதா. அதை வாங்கி செக்யூரிட்டி அப்படியே மகா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நான் சொன்னேன்னு சொல்லு, அவளை முதல்ல உள்ளே வர சொல்லு அப்படின்னு மகா சொல்ல, எனக்கு கேட்கலங்கிறாங்க சீதா சத்தமாக. அந்த சவுண்டு மகாவுக்கும் கேட்க ஆரம்பிச்சிடுது. செக்யூரிட்டி முதல்ல அந்த கேரியரை நீ வாங்கிட்டு அந்த சீதாவை கூட்டிகிட்டு உள்ளே வா அப்படின்னு மகா சொல்ல, சரின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி சீதா கிட்ட வந்து, அம்மா அந்த கேரியரை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கூட மட்டும் வாங்கம்மாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல சேர் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அதே மாதிரி சேர் எடுத்து கொடுக்குறாங்க. சேரில் சீதா கால் மேலே கால் போட்டு ஹாயாக உட்காடுறாங்க. வெயிட் பண்ணுங்க போகலாம், இப்போ என்ன அவசரம், என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்களா அப்படின்னு சீதா யோசிச்சுட்ருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.